இந்த முறை சரியானதை தேர்வு செய்யுங்கள். 4 பேர் களத்திலே என்கிறார்கள். அவர்கள் 3 பேரும் ஒரே பக்கத்தில் இருக்கிறார்கள், இலவசத்தின் பக்கம். உங்கள் மகன் அதற்கு எதிர் திசையில் நிற்கிறேன். இலவசம் தர மாட்டேன், தர மாட்டேன். என் மக்களை கையேந்த வைக்க மாட்டேன். பிறகு என்ன செய்வாய் சீமான்? ஆகச் சிறந்த கல்வியை கொடுப்பேன், சிறந்த மருத்துவத்தை தரமாக இலவசமாக கொடுப்பேன், தூய குடிநீரை கொடுப்பேன், கல்வி கொடுப்பேன், கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை கொடுப்பேன், தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற ஒரு தற்சார்பு வாழ்க்கையை கொடுப்பேன். சிலிண்டர் வேணுமா அவனை வாங்கிடுவான், அரிசி பருப்பு வேணுமா அவனை வாங்கிடுவான், பண்டிகையை அவனே கொண்டாடிக்கிடுவான். எப்படி? வேலை கொடுப்பேன், அதுக்கேற்ப வருவாயை கொடுப்பேன், அதை வச்சு வாழ்கிற பெருமை மிக்க தற்சார்பு வாழ்க்கை, தன்னை தானே சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. 2000 வச்சு நீ என்ன பண்ணிருவ? என்ன பண்ணிருவ சொல்லு, என்ன பண்ணுவ? இலவசமா பேருந்து கட்டணம், இலவச பஸ் பாஸ் இருக்கு, இலவசமா பஸ் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு. பள்ளிக்கூடத்தில் காசு எவ்வளவு? 5 லட்சம் கட்டி தான் சீட்டு வாங்க முடியும், 2 லட்சம் கட்டணும். கல்வியை நீ இலவசமா தரமா கொடு, பஸ்ஸுக்கு டிக்கெட் காசு கொடுத்து எடுத்துக்கிறேன், அதான மாறுதல். ஏண்டா சத்துணவு ஆயாவுக்கு வேலைக்கு 3 லட்சம் வாங்கிட்டு வேலைக்கு கொடுக்குறான். சத்துணவு ஆயாவுக்குப்பா, சத்துணவு ஆக்கி போடுற அம்மாவுக்கு 3 லட்சம் வாங்கிட்டு வேலை கொடுக்குறான்னா அந்த அம்மா எப்படி சத்துணவு போடும்? அந்த 3 லட்சத்தை எங்க இருந்து எடுக்கும்? என்னடா இவங்க ஆட்சி, என்ன ஆச்சு? அந்த ஆயாவுக்கு என்ன வருமானம் இருக்கு? 3 லட்சம் வாங்கிட்டு வேலை கொடுத்த அந்த பாரு. பஸ் இலவசம், பஸ் ஓட்டுறாருல டிரைவர் கண்டக்டர், அவருக்கு வேலை கொடுக்க 10 லட்சம். டேய், இந்த கொடுமைக்கு ஒரு முற்று வைங்க நண்பு மக்களே, என் அருமை சொந்தங்களே. இந்த தேர்தலையும் மறுபடியும் மாறி மாறி ஓட்ட போட்டு எங்களை ரோட்ல போட்டுறாதிய. நல்லா இருப்பிய, நல்லா இருப்பிய. எத்தனை வருஷமா இந்த மாதிரி கத்திரி கிடக்கிறது நாங்களும். அறிவு சமூகம் ஆழ்ந்து சென்று சிந்திக்கணும் இதுல.